Hi, welcome to my channel 0 to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது வந்து Economics Level Standard Chapter 9 Development Experience in India Reduced Syllabus 2021 to 22. Right. So 1 mark questions பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, 5, 14, 25, 18 வந்து deleted இருக்குது. 2 marks, 3 marks and 5 marks question. சில delete ஆச்சு 5 marks வந்து all questions இருக்குது. So first 1 mark questions பார்க்கலாம். Which of the following is way of privatization? So answer வந்து like de-investment, de-nationalization, franchising எல்லாமே வந்து privatization கீழே தான் வரும். So second question, countries today are to be for dash for growth. So இப்போ இருக்க countries எல்லாமே interdependent. So like ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை. So they are interdependent. So next, expansion of FDI, that is foreign direct investment. ரொம்ப important question. இன்னும் நிறைய confusions இருக்கும். Next, sixth question. Foreign investment made, a foreign investment includes FDI only, FPI and FFI, FDI and FPI. ரெண்டுமே சேர்த்து foreign investment. The special economic zone policy was announced in the year, so April 2000. Agriculture produce market committee is a, agriculture produce வந்து it's a statutory body. Goods and service tax is a, it's a single point, ஒரே பாயிண்டில் இருக்கும். மெயினாக கேஸ்கேட் டபுள் எஃபெக்ட் வராமல் இருக்கிறது தான் இந்த ஜிஎஸ்டி இந்த கான்செப்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் 10th question. The new foreign trade policy was announced in the year 2015. புதுசாக வந்திருக்கு இப்போ. Next 11th question. Financial sector reforms mainly related to, financial சொன்னாவே இன்சூரன்ஸோ பேங்கிங்கோ எல்லாமே சேர்ந்துட்டு வரும். Next 12th question. The goods and service tax came into existence. ரொம்ப the நியூவாக வந்தது, that is 1st July 2017. Next 13th question. The new economic policy is concerned with the following. So following foreign investment பற்றி, foreign technology பற்றி, foreign trade பற்றி, மூணு பற்றி பேசுகிறது தான் நம்மளுக்கு the new economic policy, all the above. Next question. The Raja Chelaya Committee on Trade Policy Reform suggests that the peak rate of import duties at, so 50% இவர் சொல்லியிருக்காரு. Trade policy reforms வந்து 50% import duty, so only to discourage the imports. Next, the first ever SEZ was set up in, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான question. ஸோ இது வந்து கண்லா. Next, the highest rate of tax under GST is 28%. 28% high, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். Next, the transfer of ownership from public sector to private sector. So publicலேருந்து private ஆகிறது வந்து we'll call it as a privatization. Right. Next, very short question. Why was structural reform implemented in Indian economy? So structural reforms ஒரு பாலிசியில் இன்னொரு பாலிசி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் அந்த லைக் அந்த எக்கானமி வந்து சேஞ்ச் ஆகும். இட் கேன் பி எனி திங். ஸோ ட்ரேட் இருக்கலாம், இண்டஸ்ட்ரி இருக்கலாம், அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ் இருக்கலாம். ஸோ இட்ஸ் கால்ட் அ ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ். கம்ப்ளீட்டாக அதோட செட் ஆஃப் பாலிசிஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிறது தான் இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன்ஸ் த ரீசன்ஸ் ஃபார் எல்பிஜி, தட் இஸ் லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். இது எதுக்கு வந்து வந்தது அப்படி லிபரலைசேஷன் என்னக்கா லைக் லைசன்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா லிபரலைசேஷன்னா என்னக்கா அவங்களால லிபரலாக பண்ண முடியாது, அவங்களோட ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடியாது, நிறைய லைசன்ஸ் அதெல்லாம் தேவைப்படுது, அது ஒரு பிரச்சனையாக இருந்தது. ப்ரைவேட்டைசேஷனாக சில கம்பெனிஸ் ப்ரைவேட்டைஸாக ஆக முடியாது, லைக் கவர்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. குளோபலைசேஷனாக வேர்ல்டு வைடாக அவங்களால வந்து ட்ரேடிங் பார்க்க முடியாது. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ரீசன்னால தான் எல்பிஜி ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு வந்தது. நெக்ஸ்ட், ஸ்டேட் த மீனிங் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன். ஓனர்ஷிப் ஃபுல்லாகவே ப்ரைவேட்டைஸாக இருக்கிறது தான் வந்து ப்ரைவேட்டைசேஷன் சொல்லுவாங்க. இதில் மூணுமே கான்செப்ட் மெயினாக இருக்கும். நேஷ்னலைசேஷன், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், ஓப்பனிங் எக்ஸ்க்ளூசிவ் பப்ளிக் செக்டர். இதுதான் மெயினாக வந்து ஒரு கேட்வே ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன். நெக்ஸ்ட், ரைட் 3 policies initiated in 1992 in correct the physical imbalance. ஸோ அந்த ஃபிசிக்கல் 1991 to 92ல் என்னென்ன பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கனாக்கா ஃபர்டிலைசர்ஸ் சப்சிடி, அதுக்கப்புறம் சப்சிடி ஆன் சுகர், நெக்ஸ்ட் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஹோல்டிங்ஸ் மேலே, எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் வெல்ஃபேர் வாஸ் ரிடியூஸ்ட். இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணியிருந்தாங்க இம்பேலன்ஸ் இல்லாமல். நெக்ஸ்ட், வி ஹேவ் அ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னாக்கா நம்ம கண்ட்ரிக்குள்ளே ஒரு பிளேஸ் இருக்கும், அந்த பிளேஸை வந்து ஒரு
மற்ற கண்ட்ரி மாதிரி ட்ரீட் பண்ணுறது தான் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். அவங்களுக்கு வந்து லைக் நம்ம இந்தியா நம்ம நேஷ்னல் பார்டர்ஸ்குள்ளே இருக்கும், பட் ஸ்டில் வி ஃபீல் இட் ஆஸ் அன் அதர் கண்ட்ரி. அதர் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. அதான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். நெக்ஸ்ட் வி ஹாவ் அ ஷார்ட் கொஷின்ஸ். வாட் ஆர் த மெஷர்ஸ் டேக்கன் டுவர்ட்ஸ் குளோபலைசேஷன்? ஸோ என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்கனாக்கா, குளோபலைசேஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். லைக் நம்மளோட கூட்ஸ் வந்து வேர்ல்டு வைடில் லைக் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். எல்லா இடத்துலையும் வந்து நம்ம கூட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எல்லாமே வந்து நம்மளுக்கு எல்லா பொருள் கிடைக்குது only because of this globalization. ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் லிபரலைசேஷன் ரிடியூஸ் பண்ணாங்க. நான் டேரிஃப் பேரியர்ஸ் லைக் ரிடக்ஷன் ஆஃப் இம்போர்ட் டியூட்டிஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து லைக் எல்லா இடத்துல நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், அது மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த எக்கானமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் மல்டிநேஷ்னல் ஃபர்ம்ஸ், இன்டர்நேஷ்னலிசம் ஆஃப் டெக்னாலஜி, லைக் எவ்ரிவேர் யூ கேன் ஏபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் த டெக்னாலஜி, அது மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைட் அ நோட் ஆன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி. ரெட் கார்பெட் வெல்கம் டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ஆல்ரெடி சொன்னால் நம்ம இந்தியா வந்து லைக் யூ கேன் ஏபிள் டு இன்வெஸ்ட் இன் த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் டெக்னாலஜிஸில். ஸோ இதனால் என்னன்னாக்கா லைக் யூ கேன் ஏபிள் டு நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் நம்ம வேறு ஃபாரின் கண்ட்ரீஸில் கூட உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹை டெக்னாலஜி நம்ம கண்ட்ரிக்கும் ப்ரையாரிட்டியாக இருக்கும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நம்மளும் ஒரு ஹை டெக்னாலஜி எல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக் பெர்மிஷன் எல்லாம் கிடைக்கும். பிகாஸ் we are all investing. ஸோ இதெல்லாம் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி. மென்ஷன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏபிஎம்சி. ரைட், இது மெயினாக இந்த ஏபிஎம்சி இது ரிலேட்டட்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு, லைக் ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். லைக் என்னென்ன நடக்குது எல்லாமே வந்து ப்ரைஸிங் ரிலேட்டட் எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கணும். ஃபார்மர்ஸ்க்கு வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் சேம் டே அவங்க சேல் பண்ணால் ஒரே நாளில் அவங்களுக்கு காசு கிடைக்கணும். அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் புதுசாக ப்ரமோட் பண்ணணும். ஸோ என்னென்ன புதுசாக வருது எல்லாம் மார்க்கெட்டில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் கால்ட் ஏபிஎம்சி. நெக்ஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் த நியூ ட்ரேட் பாலிசி. ஸோ நியூ ட்ரேட் பாலிசினா புதுசாக என்னென்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து 1991 இது இருந்தது. 1992 வந்து நிறையா லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் வந்து ஃப்ரீ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், யாராவது இம்போர்ட் பண்ணலாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ டேரிஃப் நிறையா வந்து அந்த டேக்ஸஸ் எல்லாம் ஜாஸ்தி இருக்காது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பார்ப்பாங்க. லைக் லிபரல் ரொம்ப ஃப்ரீயாக பண்ணலாம். நம்ம எஸ்இசெட் ப்ரமோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் பாலிசிஸ் எல்லாம் வந்து தட் இஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரிலேட்டட் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். இதுதான். நெக்ஸ்ட் வாட் இஸ் ஜிஎஸ்டி? ஜிஎஸ்டி இஸ் நத்திங் பட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இது மெயினாக வந்து when கன்சியூமர் பைஸ் த குட், யூ வில் பே த டேக்ஸ். இட்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ். இது வந்து காம்ப்ரிஹென்ஸாக இருக்கும். மேனுஃபேக்சருக்கு இன்டைரக்ட் டேக்ஸ். மேனுஃபேக்சர் வில் கலெக்ட் ஃப்ரம் த கன்சியூமர் அண்ட் ஹி வில் பே டு த கவர்மெண்ட். நெக்ஸ்ட் இந்த ஆக்ட் வந்து 1st July 2017. இந்த மெயின் என்னன்னாக்கா ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ், ஒரே டேக்ஸ் தான். அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா டபுள் கேஸ்கேடிங், டபுள் எஃபெக்ட், டபுள் டேக்ஸ் விழாது. நம்ம டபுள் டேக்ஸ் கட்டுறதுனால நம்மளோட பப்ளிக் தான் பிரச்சனை ஆகும். அதெல்லாம் ரிடியூஸ் பண்ண. சிங்கிள் பாயிண்ட் டேக்ஸ், ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த டேக்ஸ் மட்டும் அங்கே தான் போகும். நம்மளுக்காக தெரியும் ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி. ஸோ ஒரு 50-50 நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து ஹையர் ட்ரைசம் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ நம்மளுக்கு அவ்வளோவா பிரச்சனையும் இருக்காது. ஈஸியாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸ்மால் பிஸ்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைன் சிம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து காமர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஜிஸ்டிக்ஸ் லைக் டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேட்டட்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலேட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ். லாங் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ் taken by the government of India towards industrial policy. இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க, நிறைய பிளான்ஸ் எடுத்திருக்காங்க. நிறைய எப்படி இண்டஸ்ட்ரீஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், கவர்மெண்ட் எப்படி வந்து என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துக்கணும், in order to get more performance, industries டெவலப் பண்ணாது நம்ம கண்ட்ரியும் டெவலப் பண்ணலாம். என்னென்ன பாலிசிஸ் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1948. இதில் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ட் எக்கானமி, தட் இஸ் போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ரெண்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து நிறைய குரூப்ஸை 4 குரூப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. பப்ளிக், ப்ரைவேட் அதுக்கப்புறம் ப்ரைவேட் அண்ட் கோஆப்ரேட்டிவ் செக்டர்ஸ், அதுக்கப்புறம் சின்ன இண்டஸ்ட்ரீஸ், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1956 பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாரின் கன்சர்ன்ஸ்க்கு ரிலேட்டட். த நியூ பாலிசி ஆஃப் 1991 பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் ஆல் ப்ராஜெக்ட். ஸோ லைசன்ஸ் யாருக்குமே இல்லை. நீங்கள் ஈஸியாக எந்த பிரச்சனை இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் சர்டன் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பாலிசி ஃபார் ஆட்டோமேட்டிக் கிளியரன்ஸ் ஆஃப் இம்போர்ட். ஸோ வென் யூ வாண்ட் டு இம்போர்ட், மற்ற கண்ட்ரிலேருந்து உங்கள் கூட்ஸ்
ஏதாவது ஒரு பொருள் வரப்போ லைக் நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருக்காது. அதுதான் இந்த நியூ இண்டஸ்ட்ரி பாலிசி 1991. நெக்ஸ்ட் எஸ்இஇசட்னு ஆல்ரெடி சொன்ன நம்ம கண்ட்ரிக்குள்ளே ஒரு வேறு கண்ட்ரி இருக்க மாதிரி அதுதான் எஸ்இஇசட். ஸோ இவங்க மெயினாக என்னென்னாக்கா பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ட்ரேடிங் பார்ப்பாங்க. எஸ்இஇசட் வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே இருக்கும், நம்ம பார்டர்ஸ்குள்ளே இருக்கும். இந்த மெயின் லைக் அ ஃபாரின் கண்ட்ரி மாதிரி நம்ம கண்ட்ரியில் இது இன்க்ரீஸ் ட்ரேட், இன்வெஸ்ட்மெண்ட், ஜாப் க்ரியேஷன்ஸ் எல்லாமே லைக் மெயின் அதுக்காக தான் இந்த க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எஸ்இஇசட் பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும், குளோபல் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், நம்ம அடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணலாம், குளோபல் மார்க்கெட் வந்து வைடாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா ஜாகிரபிக்கலி டிமார்க் ஏரியா வித் ஃபிசிக்கல் செக்யூரிட்டி. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா இஸ் மார்க்ட் ஆஸ் அன் எஸ்இஇசட். நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் பாடி அத்தாரிட்டியாக இருக்கும், ஸ்ட்ரீம்லைன் ப்ரொசீஜர்ஸ், அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஸ்பெஷல் கஸ்டம் ஏரியா, அது நான் சொன்ன ஃபாரின் கண்ட்ரி மாதிரி ட்ரீட் பண்ணணும். கவர்ன் பை மோர் லிபரல் எக்கனாமிக் லாஸ். ஸோ ஃப்ரீடம் எஸ்இஇசட்டில் இருக்கிறதுனால லைட்டாக அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எக்ஸிம் பாலிசி, இது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். 2015 to 20 இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன் 25% ரிடியூஸ் ஆச்சு. அதனால என்ன ஆகுனாக்கா அவங்க நிறையா எக்ஸ்போர்ட், நம்ம கண்ட்ரி நிறையா மேக் இன் இண்டியா அது சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் இந்தியா கான்செப்ட் எல்லாமே வந்து அப்லோடிங் எவ்ரி திங் இஸ் டிஜிட்டலி. ஸோ இதெல்லாம் சிஎஸ் அவங்கெல்லாம் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிப்பீட்டட் சப்மிஷன் காப்பீஸ், லைக் ரிப்பீட்டடாக பண்ண வேண்டாம், நம்ம ஒரு வாட்டி எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டா போதும், அது நீங்கள் லாகின் பண்ணாவே போதும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன் பீரியட் வந்து 24 months ஆக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் எக்ஸிம் பாலிசி 2000 டபுள் ஷேர், லைக் டபுளாக இருக்குது, 3% இன்க்ரீஸ் ஆச்சு கம்பேர் பண்ணால். ஸோ எக்ஸிம் பாலிசி இஸ் சம்வாட் சக்ஸஸ்ஃபுல், ரைட்? அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.